நீ ஒரு நல்ல இடம் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல தங்கிறாது. இதில் எனக்கு அந்த 4 வேதங்களாக எப்படி பார்க்க முடியுதுன்னா, பை வந்து அந்த ரிச்சர்ட் பார்க்கரை மீட் பண்ணும்போது அவங்க அப்பா அவன்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது இது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி ஆயிடுச்சு. கடைசி கிளைமேக்ஸ் அந்த தாமரையில் இருந்து தான் அவன் ரியலைஸே பண்ணுவாங்க. யான் மார்டல் எழுதிய நாவலில் இருந்து தழுவி 2012ஆம் ஆண்டு வெளியே வந்த லைஃப் ஆஃப் பை படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பேச போகிறோம். வாங்க பேசலாம். லைஃப் ஆஃப் பை படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ். ஏன்னா அது எல்லாருக்குள்ளேயுமே என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னா, ரொம்ப எமோஷ்னலான தாக்கத்தை கொடுக்கும். அந்த புலி வந்து அவனை திரும்பி கூட பார்க்காம போகுது அப்படிங்கும்போது, ஏன்னா அவ்வளவு பண்ண ஒருத்தனை அந்த புலி பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அந்த புலி பார்த்துருக்கணும். அந்த புலி வந்து இவன் மேலே பாசமே இல்லாமல் போன மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் நம்மளுக்குள்ள. ஆனால் இந்த சீனுக்கான அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து சரியில்லாத ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா, பை வந்து அந்த ரிச்சர்ட் பார்க்கரை மீட் பண்ணும் போது அவங்க அப்பா அவன்கிட்ட ஒன்று சொல்லுவாரு. அவங்க அப்பாட்ட அவன் ஒன்று சொல்லுவான், எல்லா மிருகங்களுக்கும் ஆத்மா இருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, நீ உன்னோட ரிஃப்ளெக்ஷன்ஸை தான் அதோட கண்ணில் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸே. என்ன அப்படின்னா, பை வந்து ரிச்சர்ட் பார்க்கரை கடல்ல இருந்து காப்பாற்றுவான், அதுக்கு உணவு கொடுப்பான், புயலை பார்த்து பயப்படுவான், அப்படிங்குமோ அந்த பயத்தை போக்குவான். ஒரு கட்டத்தில் சாகுற மாதிரி இருக்குமோ அதை தன்னோட மடியில வச்சு அதுக்கு ஆறுதல் சொல்லுவான். கடைசியா ரிச்சர்ட் பார்க்கரை உயிரோட கரை சேர்ப்பான். இவ்வளவு பண்ண பையோட உள்ளுணர்வு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரிச்சர்ட் பார்க்கரை வந்து தன்னோட ஃப்ரெண்டாகவும் தன்னோட மிஞ்சி இருக்கிற வாழ்க்கையோட எல்லாமுமா தான் பார்ப்பான். ஏன்னா மனிதர்களோட உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஒரு விஷயத்த முன்னாடி நடக்கிற சம்பவங்களை வச்சு ஒரு விஷயத்த உள்ளுணர்வா நம்ம இது பண்ணுவோம். இப்போ நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல உள்ளுணர்வை இது பண்ணுவோம். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு. இதே விஷயம் கெட்ட விஷயங்களாக நடந்துகிட்டே இருந்தால் இவ்வளோ கெட்டது நடந்திருக்கு, ஸோ நமக்கு நல்லது நடக்குமா, கெட்டது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்மளோட உள்ளுணர்வுங்கிறது ஒன்று சொல்லும். அதே மாதிரி பை வந்து கடல்ல அந்த கப்பல் கவுந்ததுலேருந்து ரிச்சர்ட் பார்க்கரை உயிரோட கரை சேர்க்கிற வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அப்போ அவனோட உள்ளுணர்வு எதை சொல்லும் அப்படின்னா, ரிச்சர்ட் பார்க்கர் நம்மளோட ஃப்ரெண்டு, மிஞ்சி இருக்கிற வாழ்க்கை வந்து ரிச்சர்ட் பார்க்கர் கூட தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்கான். அதனால தான் தன்னோட உடம்புல இருக்கிற மொத்த வலிமையும் போனாலும் ரிச்சர்ட் பார்க்கர் நடந்து போகும்போது அதை தலை தூக்கி பார்ப்பான், ரிச்சர்ட் பார்க்கர் திரும்பி பார்க்கும்னு. ஆனால் நம்மளோட உள்ளுணர்வுகள் வந்து சரியாக நடக்கணும், நம்ம உள்ளுணர்வு படியே எல்லாமே நடக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. அதுதான் இங்கே நடக்கும். ரிச்சர்ட் பார்க்கருக்கு காடு தான் எல்லாமே. ஸோ இவ்வளவு நாட்களாக அந்த கடல்லேருந்து தன்னை மீட் எடுத்துகிட்டு வந்த பையை மறந்துடும். காடை பார்க்கும், விரிச்சு பார்க்கும், காட்டுக்குள்ளே போயிடும். இங்கே வந்து அவங்க அப்பா சொன்னது தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னன்னா, அந்த புலியோட கண்ணில் இருந்து உன்னோட உள்ளுணர்வை தான் பார்க்குற. ஸோ அப்படிங்கும்போது நீ வந்து புலியை வந்து இப்படி என்னைய பார்க்கும் அப்படின்னு நீ எதிர்பார்த்தேன்னா அது உன்னோட உள்ளுணர்வு தான், அது அந்த புலியோட தாட்ஸ் கிடையாது. புலி வந்து உன்னை எப்படி பார்க்குமோ அப்படி தான் பார்க்கும். அதே தான் எல்லா விஷயமாவும் இருக்கும். நம்மளோட உள்ளுணர்வு என்ன வேணாலும் சொல்லலாம். அது நல்லதுன்னு இருந்தால் நல்லதை சொல்லும், கெட்டதாக நடந்துட்டு வந்தால் கெட்டதை சொல்லும். அது நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே உள்ளுணர்வு அடித்தா மட்டும்தான் ரெண்டுமே மீட் பண்ணும். அப்படிங்கும் போது இந்த படத்துல வந்து நம்ம எல்லாருமே பை மாதிரி தான். அந்த ஒரு டிசப்பாயின்ட், நான் இவ்வளவு பண்ணியும் அந்த புள்ளியை நீ இது பண்ணிட்டு போகலையே அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் பைக்கு இருந்துச்சு. அதே விஷயம் தான் நமக்கும் இருந்துச்சு. இந்த படத்தில் கடைசியாக அவன் அந்த கம்பெனிக்காரங்க கிட்ட பேசும்போது ஒன்று பேசுவான். அப்போ ஒரு கதை சொல்லுவான். அது நாங்கள் 4 பேர் தப்பிச்சோம் வச்சோம்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த இடத்துல டோட்டலாக கதையே 2 விதமாக மாறின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான், அந்த கால் உடஞ்ச ஒரு ஜீப்ராவை ஒரு புத்திஸ்டாகவும், அந்த ஹைனாவை அந்த குக்காவும், அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தில் மிதந்து அந்த குரங்கை அம்மாவாகவும் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக அவன் தான் அந்த புலின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். அப்போ இந்த படம்ன்றது எப்படி சொல்கிறது, டோட்டலாக எனக்கு தெரிஞ்சது இது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி ஆயிடுச்சு. கடைசி கிளைமேக்ஸ் அப்போ உண்மையிலேயே அவன் அங்கே சந்தித்தது அந்த புலியவா, இல்லை அந்த புலியை தன்னாக கற்பனை பண்ணிக்கிட்டு தானாகவே அந்த இடத்துல சர்வே பண்ணானா, உண்மையிலேயே அவங்க அம்மா அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்களா, இந்த மாதிரியான தாட்லாம் அந்த சீனில் அந்த கதை சொல்கிற சீனப்போ எனக்கு வந்துச்சு. இதுக்கு எனக்கு ப்ராப்பராக அது உண்மையிலேயே இப்படி தானா அப்படின்றத எனக்கு புரியலை. அந்த இடத்துல கொஞ்சம் குழம்புன மாதிரியே இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு மாதிரி 2 இது இருக்கும்.
ஏன்னா இவன் சொன்ன அந்த ஃபேண்டஸியான கதை வந்து அவனுங்களுக்கு இதாக நம்புற மாதிரி இல்லை. ரெண்டாவது இவன் சொன்ன கதைகளில் வந்து அது நம்ப தகுந்த வகையில் இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அவன் அந்த சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு விஷயம் காட்டுவாங்க. அதில் பார்த்தா என் பெங்கால் டைகர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த பெங்கால் டைகர் அவன் கூட இருந்துச்சுங்கிற மாதிரி. ஆனால் இதை நம்ம இன்னொரு விதத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு மனிதனும் சர்வைவல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது, சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி அறைவாகும் போது தனக்குள்ளே இருந்து வேற ஒரு விஷயம் இதாகும். நம்ம சின்ன வயசில் ஒரு கதை மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருப்போமே, இப்போ ஒரு வீட்டில் வந்து தீ பற்றிக்கிட்டு எரியுது. இப்போ வந்து அதை அணைக்கணும் அப்படிங்கும் போது கதவு பூட்டி இருக்கு, உங்கள் ரூமில் தீ பற்றிக்கிச்சு அப்படிங்கும் போது நீங்கள் எப்படி வெளியே போகும்போது உங்ககிட்ட அவ்வளவு நாள் உங்களால் அந்த கதவை உடைக்க கூட முடியாது. ஆனால் அந்த ஒரு நொடியில் வந்து நீங்கள் அந்த கதவே உடச்சிட்டு வெளியே போயிடுவீங்க. அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சின்ன வயசில் கேட்டிருப்போம், அந்த மாதிரியான சின்ன சின்ன கதைகள். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையாக தான் அது இருந்துச்சு. ஏன்னா சர்வைவல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவன் அறைவாயிட்டான், தள்ளப்பட்டுட்டான். அப்படிங்கும் போது அவன் வந்து ஒரு புலி மாதிரி பலம் வாய்ந்த ஒரு விஷயமா இதாகணும், அந்த இடத்துக்கு மாறணும். அப்போனா மட்டும்தான் அவன் சர்வை பண்ண முடியும். ஏன் அங்கே புலி அப்படின்னா அவன் ஜூவில் இருந்த ஒரு கம்பீரமான மிருகமே புலி மட்டும்தான். அப்படிங்கும் போது அவன் அந்த புலியாக தன்னை இமேஜின் பண்ணிக்கிறான், அந்த புலியோட வலிமை அவனுக்குள்ளே கொண்டு வரான். ஸோ லிட்ரலி அவன் அந்த புலியாக மாறுறான். அப்படிங்கும் போது அவன் வந்து அந்த இடத்துல வந்து சர்வைவல் அப்படிங்கிற இடத்துல வந்து சர்வை பண்ணி வரான். பையோட அப்பா பார்த்தோம்னா ஒரு போலியோனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து தன்னோட உடல்னால அவர் வந்து கடவுள் மறுப்பை எடுத்துக்கிட்டு சயின்ஸ் பக்கம் அவர் போவார். எப்பயுமே இவன் வந்து கடவுளை பற்றி பேசும்போது சாப்பாட்டப்போ பேசுவான். இந்த மாதிரி நான் வந்து 3 மதத்தை ஃபாலோ பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுவான். அதை பார்த்துட்டு அட் அ டயத்தில் 3 இதை ஃபாலோ பண்ணுறேன், நீ எதையுமே நம்பலை அப்படின்னு அவர் சொல்லுவார். நீ வந்து இதெல்லாம் நீ மதத்தை பற்றி பார்க்குறப்பல அதுக்கான கேள்விகளை நீ கேட்க ஆரம்பி, சயின்ஸ் தான் உனக்கு அதுக்கான பாதையை தரும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து எப்பயுமே அவங்க அப்பா வந்து இவனுக்கு வந்து ஒரு மாதிரி வழிகாட்டிக்கிட்டே இருப்பாப்புல. அந்த இதை போய் பார்க்க போவான், ஒரு புலியை பார்க்க போகும்போதும் அதுக்கும் மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் நின்று பார்ப்பான். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் விட்டு தான் அவன் கை போயிருக்கும், நான் வரலண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த ஆடை அடிக்கிறத பார்க்க விடுவார். அப்படின்னா தான் உனக்கு அந்த பயம் வரும் புலிக்கிட்ட அடுத்து போகும்போது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ஆடை வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அவன் புலி எப்பயுமே தூரத்துலேருந்தே பார்க்குற ஒரு ஆளாயிடுவான். ஆனால் நம்ம அப்படியே வந்தோம்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஆனால் அந்த இது புரியும், நம்ம ஒரு புலி கூட இருக்கோம் அப்படின்றதும் புரியும். ஆனால் அது கூட மிங்கிளாகவும் பார்ப்பான். முடிஞ்ச அளவு அதை ட்ரெயின் பண்ணி போகணுன்றதையும் படத்தில் காட்டுவான். அந்த ஒரு சீன்லலாம் பார்த்தோம்னா யூரின் அடித்து இது ஏன் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இது ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு இதுதான், கால்நடைகளுக்கு வந்து இப்படி தான் இடம் பிரிக்குங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு உயிரினம் வந்து யூரின் அடிச்சிருந்தா அது ஏன் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளே வந்து வராது. அது வந்து இவனுக்கு தெரியும். கொஞ்சம் சயின்ஸ் சைடும் போகிறான், கடவுள் நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் சயின்ஸ் சைடும் போகிறான். அப்படி பார்க்கும்போது இவனுக்கு அடுத்தடுத்து வந்து சோதனைகளும் வரும். அந்த பயணங்களில் வந்துட்டு கடலில் வந்துட்டு சில சோதனைகளும் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற ஒரு சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஒரு மீன் வந்து தானாக வந்து அவன் போட்டில் வந்து விழுகும், பறக்கிற மீன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஒரு மீன் சின்ன ஒரு விஷ்ணுன்னு சொல்லி தேங்க்ஸ் விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மீனை சாப்பிட்றதுக்கு பெரிய மீன் வரும். இல்லை அது பெரிய மீன் இல்லை, ஒரு சின்ன ஒரு போட்டில் இருக்கு, சின்ன ஒரு போட் கட்டியிருப்பாங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷ்ணு தேங்க்ஸ் விஷ்ணு சொல்லி அழுதுகிட்டே ஒரு மீனை கொள்ளுவான். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு இது கிடைக்கும். அப்போ தான் வந்துட்டு ஒரு தீவை மீட் பண்ணுவான், ஒரு தீவுக்குள்ளே போவான். ஒரு சின்ன ஒரு இடைவெளி மாதிரி அந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கும். ஏன்னா சாக போகிறோமான்னு போயிட்டாங்க 2 பேருமே, ரிச்சர்ட் பார்க்கரும் பையும். அப்போ அவனுக்கு வந்து ஒரு தீவு கிடைக்கிது. அந்த தீவை நான் எப்படி பார்க்குறேன்னா லைஃப்பில் வந்துட்டு நீ ஒரு நல்ல இடம் கிடைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல தங்கிடாத, அதுதான் அது சொல்லும். சேஃப் ஜோனில் வந்து மாட்டிக்காதீங்க, அது ஒரு சேஃபான ஜோன் தான் உண்மையிலே. என்னென்னா அவன் போவான், அவனுக்கு தேவையான ஃபுட்டு இருக்கும், நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான பிளேசஸும் இருக்கும். ஆனால் அந்த தீவு அவனுக்கு ஒன்று உணர்த்திக்கிட்டே இருக்கும், இங்கே நம்மளால் இருந்தோம்னா நம்மளும் அந்த முன்னாடி அவனோ ஒருத்தன் வந்து செத்து போயிருப்பான், அவனோட பல்லு வந்து இருக்கும். ஆனால் அதே மாதிரி தான் நீயும் ஒரு நாள் சாவ இந்த இடத்த விட்டு தப்பி அப்படின்னு சொல்லி அந்த தீவு வந்து சொல்லும். அதே மாதிரி தான் போவான். அப்போ வந்து இவன் கிளைமேக்ஸில் கேட்பான், இவன்ட்ட அந்த ரிப்போர்ட்டர் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எந்த தீவுமே பசிபிக் ஓசனில் இருக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னும்போது எனக்கு இருந்துச்சு, ஒருவேளை இவன் பொய் தான் சொல்கிறானோ, இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாக
அவன் ஏதோ ஒரு கதை கட்டுறான். ஏன்னா அவங்க அவங்க அம்மா அப்பாவாலேயே அந்த இடத்துல தப்பிக்க முடியாது. ஒரு ரூமில் தான் மாட்டியிருப்பாங்க. ஆனால் விலங்குகள் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குங்க. அதுகளால் எப்படி தப்பிக்க முடிஞ்சுச்சு அப்படின்ற ஒரு இதுவும் வருது, கேள்வியும் வருது. அதே மாதிரி அந்த ஜாப்பனீஸும் ஒருத்தன் கேட்டிருப்பான், இந்த மாதிரி வாழைப்பழம் எனக்கு மிதக்காது, எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வாழைப்பழத்து மேலே வந்து ஒரு குரங்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் தீவு, இந்த மாதிரி எல்லா நமக்கு ஒரு இதுக்குள்ளே பார்க்கும்போது இவன் ஒரு வேளை போய் சொல்லியிருக்கானோ அப்படின்னா இன்னொரு பக்கம் என்ன வருது, அவன் வந்து சர்வைவ் ஆகிறதுக்காக மனுஷக்கறி சாப்பிட்ருக்கானா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதுவும் வருது. என்னென்னா ஒரு சின்ன ஒரு பிஜிஎம் தான் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் வந்து டவுட்டாக பார்ப்பான், இந்த 2 ஸ்டோரியில் எதை உண்மைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது ஒரு சின்ன பிஜிஎம் தான் வரும். அந்த பிஜிஎம் அந்த இடத்துல கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருந்தால் நமக்கு அமெரிக்கன் சைக்கோவோட ட்விஸ்ட் மாதிரி இந்த படம் வந்திருக்கும். நீ ஒன்றுமே இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, நீயா நடந்த மாதிரி நினச்சிக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் உண்மையிலே எண்டு ஒரு வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கும். எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு இலக்கை அடையிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் இதாகுது. என்ன அப்படின்னா, இப்போ பை வந்து கப்பல் இதாகி வச்சு மாட்டிக்கிட்டான் ஒரு படகுல. அப்படிங்கும்போது அவனோட மொத்த இலக்குமே உயிர் தப்பிக்கணும். அப்போ அவன் எப்படி உயிர் தப்பிப்பான்னா, கரை அடைஞ்சால் மட்டும்தான் உயிர் தப்பிப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு தீவை பார்ப்பான். தீவை பார்த்து அந்த தீவில் வந்து இதாகிக்குவான். அந்த தீவில் கூட போவான், அவனுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், உணவு காய்கறிகள் கிடைக்கும். காய்கறினா அந்த தண்டு இதோட வேர்லையே சாப்பிடுவான். அங்கே வந்து கிழங்குகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே இது இருக்கும், அது ஏதோ ஒரு விலங்கு ஒன்று இருக்குமே, காட்டுப்பூனை இருக்கும். ஸோ அவனாலே அங்கே உயிர் வாழ்வதற்கான சோர்ஸ் இருக்குது. ரிச்சர்ட் பார்க்க உயிர் வாழ்வதற்கும் அங்கே சோர்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது அவன் அங்கே அங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருப்பான். ஸோ இவன் சொன்ன மாதிரி தான், எனக்கு அந்த இடத்த வந்து அவனோட சேஃப் ஜோன் மாதிரி ஆகிடும். அவனுக்கு ஒரு நாள் தான் இருக்கான், எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருச்சு அங்கே. அப்படிங்கும்போது அங்கேயே தங்கிடலாம், அவன் சேஃப் ஜோனாக அங்கேயே தங்கிக்குவான். ஆனால் அது அவனோட இலக்கு கிடையாது. ஏன்னா அவனோட இலக்குங்கிறது கரைக்கு போகணும், முழுமையான உயிர் தப்பித்தல் அப்படிங்கிறது தான் அவனோட இலக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன இழைப்பாகுதல் மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ அப்படிங்கும்போது இப்படி ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் சின்ன விஷயத்தில் தேங்க நினைக்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனே இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையணும். அதுக்கு நடுவில் கிடைக்கிற சின்ன விஷயத்தில் இதாகிக்கிட்டு அங்கேயே தேங்கிடக்கூடாது. அப்படி தேங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இந்த தீவு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும். அவன் அங்கேயே தங்கிடலாம், அதுதான் நிரந்தரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நீ பகலில் பார்த்தது வேற, இரவில் பார்க்க போகிறது வேற அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அவனோட இலக்கை நோக்கி மறுபடியும் இயங்க வைக்கும் அந்த தீவு. இதில் இந்த இடம் வந்து இந்த ஒடிசியஸ் வந்து கேலிஸ்போ கிட்ட தங்கி இருக்கும்போது இருக்கிறது தான். அவனுக்கும் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அவனோட மனம் என்னென்னா, நான் வந்து போகணும், இத்தாக்கா போகணும், என்னோட குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புற மாதிரி அந்த ஒரு இது. இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா, இந்த விஷ்ணுவோட அந்த மச்சவதாரத்தை முக்கியமாக பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியே இருக்கும் நிறைய இடத்துல இருந்து பார்க்கும்போது. ஏன்னா மச்சவதாரத்தில் என்ன அப்படின்னா, ஒரு மீன் தான் எப்படி சொல்கிறதுனா, அந்த பெரிய கப்பலை இழுத்துட்டு போகும். கப்பலுக்குள்ளே அந்த மன்னன் இருப்பான், அந்த மிருகங்கள்லாம் இருக்கும். அது போய் என்னைக்கு தண்ணி வத்துதோ அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து அவங்களுக்கு கரையை காமிக்கிற மாதிரி அந்த அவதாரத்தோட ஒரு இது இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கப்பலில் பயணிக்கும்போது நிறைய மிருகங்கள் போகும், இவன் போவான். அப்படின்னும்போது அவன் அந்த மீனை பிடிக்கும்போது கூட அழுவான். ஃபஸ்ட்டு அந்த மீனை பிடிச்சி கொல்லுவான், கொடூரமாக கொல்லுவான், ஒரு மாதிரி அடித்து கொல்லுவான். அப்போ அழுவான் அந்த இடத்துல, எனக்கு இந்த மீனை தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவான் அதை. ஏன்னா அவன் வந்து கடவுளாக பார்க்குறவன்னு, ஏன்னா அவங்க அம்மா அந்த அந்த ஒரு வைஷ்ணவனாக தான் அவனை வளர்த்துருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கடவுளோட ஒரு அவதாரத்தையே நம்ம கொள்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறவனா இருக்கும். இன்னொன்று, அந்த இதில் வந்து அந்த மச்சவதாரம் எடுக்கிற விஷ்ணு வந்து கடலுக்கு அடியில் வந்து
ஹயக்ரீவன் ஒரு அரக்கன் வந்து 4 வேதங்களையும் எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சுருப்பான். அந்த 4 வேதங்களையும் மீட்கிறதுக்காக அந்த மச்சாவதாரம் எடுத்தாருன்னு இன்னொரு ஒரு இது இருக்கும். இதில் எனக்கு அந்த 4 வேதங்களாக எப்படி பார்க்க முடியுதுன்னா, அவன் ஃபஸ்ட்டு ஒரு பிறப்பால் ஒரு வைணவனாக இருப்பான். அவனுக்கு இயேசு அறிமுகமாவார். அதுக்கப்புறம் ஒரு இஸ்லாம் மதம் அறிமுகமாகும். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கப்பலில் பயணிக்கும் போது அவனுக்கு ஒரு பௌத்தம் அறிமுகமாகும். அப்போ இது 4மே ஏதோ ஒரு வகையில் அந்த 4 மதங்களையும் இணைக்கிற மாதிரி, அந்த 4 வேதம் வந்து இங்கே 4 மதங்களாக காட்டப்பட்டுருச்சோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணும்போது மொத்தமாகவே இது ஒரு அந்த மச்சவதாரத்துலேருந்து சில பார்ட் ஆஃப் கதைகள் இருக்கிறாப்புல இருந்தது. இன்னொன்று அவன் போய் சேர்ந்த தீவுமே விஷ்ணு வந்து படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அமைப்புல இருந்து பார்க்கும்போது. அவன் ஒன்று சொல்லுவான் இடையிலேயே, அந்த படத்துக்கு இடையிலேயும், விஷ்ணுவோட கனவுல வர்றவங்க தான் நம்ம மனிதர்கள் ஃபுல்லாகவேவும், அவர் ஒரு ஆழ்கடலில் படுத்திருக்காரு, அவரோட கனவுல வர்றவங்க தான் நம்ம எல்லாமேன்னுட்டையும் அவன் ஒரு கட்டத்தில் அந்த கடலை உத்து பார்க்கும்போது அந்த பிரபஞ்சமெல்லாம் நிறைய தெரிஞ்சு அதிலேருந்து மிருகங்கள் ஓடுறது வைக்கிறது அது எல்லாமே தெரியும். இது நம்ம ஃபஸ்ட்டு அவங்க அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தியா, கிருஷ்ணனோட வாயை திறக்கும்போது வாய்க்குள்ளே பிரபஞ்சம் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அப்படியே டோட்டலாக அந்த ஒரு அவதாரத்தை அப்படியே வச்சு இந்த கதையை முழுசாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவனோட பிறப்பே வந்து மலையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த ஒரு உடும்பு கதையை சொல்லும்போது அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும்ல, அவன் பிறப்பே மலையில் ஆரம்பிக்கும், அவனுக்கு பிரச்சனை மலையில் ஆரம்பிக்கும். அவன் கடைசி எல்லாமே அந்த ஒரு மலை சம்மந்தப்பட்டதாகவும் ஒரு நீர் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக இந்த கதை வந்து இப்படியே அந்த ஒரு அவதாரத்தில் இருந்து தன்னை உள்வாங்கி எப்படி எழுதுறதுன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. இப்போ எனக்கு நீ ஒரு விஷயம் சொன்ன, விஷ்ணுவோட கிருஷ்ணனோட வாயை திறக்கும் போது பிரபஞ்சமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அதே மாதிரி இவன் வந்து அந்த கடலுக்குள்ளே பார்க்கும்போது மொத்த பிரபஞ்சமும் வந்து கடைசியில் இதாகும்னு. ஆனால் இந்த ஷாட் வந்து ஒரு இதை குறிக்கும். என்ன அப்படின்னா, அந்த ஷாட் வந்து அந்த ரிச்சர்ட் பார்க்க கடலை பார்க்கும் போது தான் அந்த ஷாட்டே ஆரம்பிக்கும். அந்த மீன் போகும், மீனில் வந்து ஒவ்வொரு அனிமலாக வந்து கடைசி அந்த ஷாட் முடியும் போது இவன் பையோட ஃபேஸ் பார்க்குற மாதிரி முடியும். ஸோ நம்ம அந்த செகண்டாக ஒரு கதை சொன்னான் பாரு, அந்த கதையோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இவன் இந்த ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த புலியாக அவனை தான் போர்ட்ரேட் பண்ணான். சர்வைவலுக்காக தன்னை ஒரு புலியோட விஷயத்து குணங்களை தனக்குள்ளே கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இது இருந்துச்சு. இப்போ நீ சொல்லிட்டு இருக்குமா எனக்கு இது டக்குன்னு இதாச்சு. சைவமாக பிறந்திருப்பான், ஆனால் இடையில நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியும் சுச்சுவேஷன் வந்துடும் அவனுக்கு. இப்போது இது இன்ஸ்டாவில் கூட சில சமயம் நிறைய அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த ஹீரோயின்ட்ட அவன் மறைஞ்சிருந்து பேசும்போது அந்த காட்டுக்குள்ளே தாமரை அப்படின்னும்போது அதை மொத்தமாக எல்லாருமே அதை வந்து டார்க்காகவும் ஒரு 18+ பார்த்தது உண்டு. ஆனால் இந்த கதையில் ஒரு லீடு இருக்கும் அதுக்குள்ளே. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே அவன் தங்கி இருக்கும்போது ஒரு மரத்துலேருந்து அவனுக்கு தாமரை கிடைக்கும். அந்த தாமரையில் இருந்து தான் அவன் ரியலைஸே பண்ணுவான் இங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த பல்லை பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அது டார்க்கு கிடையாது, அந்த கதைக்கு பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே சொல்கிற ஒரு சின்ன லீடு மாதிரி அதை பார்க்குற ஒரு இடம் அது. ஓகே, இப்போ படத்தோட கரு அப்படின்னு பார்த்தோம்னா, கரு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இவன் சொல்லுவான். இதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி, இந்த இப்பெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கே, இந்த சோதனைகள்லாம் வந்திருக்கே, இதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த நாவல் எழுதுகிற வந்து ரைட்டை கேட்பான். இதுக்கெல்லாம் காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நடந்துருச்சு. ஆனால் நான் போட்டில் என் கப்பல் உடஞ்சது உண்மை, நான் தப்பிச்சு வந்தது உண்மை. அதில் 2 கதையில் உங்களுக்கு எந்த கதை உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் நாவல் எழுதுனா, கதை உங்களுது, நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான். அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். ஒரு காரணம் இந்த படத்துக்கு இருக்கணும்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை உங்களுக்கு இருக்கா ஏதாவது இந்த காரணம் அப்படின்னு சொல்லி ஏதாவது? அதே தான் இலக்கற்ற சினிமா. அவ்வளோதான்.